வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சினிமா விமர்சனம் கிடையாது. ரொம்ப நாள் சினிமா விமர்சனமே போட்டிருந்த, சரி ஒரு புத்தக விமர்சனம் ஒன்று போடுவோம். நம்ம படித்த புத்தகங்களில் பெஸ்ட்டானது ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுவோம். நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நான் சுஜாதாவுடைய கதைகள் சொல்லியிருக்கேன். சுஜாதாவுடைய புத்தகங்களை நான் விமர்சனமாக பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பார்க்கலன்னா கூட கொஞ்சம் பேர் பார்த்துருக்காங்க. அந்த கொஞ்சம் பேருக்காகவாது அவளை பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, புத்தகத்தை படிக்கிற இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்காக இன்றைக்கி ஒரு எழுத்தாளர் ஜெயமோகன் சார் எழுதின ஒரு சூப்பரான ஒரு புத்தகத்தை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அந்த புத்தகம் ரொம்ப நாளுக்கு முன்னே வெளிவந்த புத்தகம். அது நான் இதை படித்து ரொம்ப பெஜாராயிட்டேன். காரணம், இந்த புத்தகம் எதை பற்றியது அப்படின்னா, இது ஒரு பயண கட்டுரை மாதிரி வரும். பயண கட்டுரைன்னா இந்தியா முழுக்க அவர் தன்னுடைய 21 வயசுலேருந்து இந்தியா முழுக்க நாடோடியாக சுற்றி திரிஞ்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவர் போயிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த ஊரில் வசிக்கிற அந்த மக்கள் கூட மிங்கிள் ஆகி பழகி அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், அவங்களுடைய சாப்பாடு எப்படி இருக்கும், அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய கோபம், அவங்களுடைய உணர்ச்சி, அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் இதில் சொல்லியிருப்பார். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான புக்கு. அந்த புத்தகத்தில் ஏறக்குறைய ஒரு 48 49 அத்தியாயங்கள் இருக்குது. இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்தது அதுக்கப்புறம் படிக்கிறதுக்குள்ளேயே 2-3 இடத்துல நீங்கள் கண் கலங்கிடுவீங்க. அழாமல் இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சுட்டு வைக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு புத்தகம். அது ஒரே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒரே ஒரு சீன் ஒன்று, ஒரு கட்டுரையை ஒன்று சொல்கிறேன் நான். அவரே சொல்லுவார் ஒரு இடத்துல, நான் அடிக்கடிக்கு திருவண்ணாமலைக்கு போவேன். காரணம், என்னுடைய நண்பர் பவா செல்லதுரை திருவண்ணாமலையில் இருக்கார். அவரை பார்க்குறதுக்காக போவேன். அப்போ அவர் வீடு கட்டிகிட்டு இருந்தார். அப்போ நான் திருவண்ணாமலை போகிறதுக்காக தருமபுரியிலேருந்து பஸ் ஏறினேன். செம்ம வெயில், ஒரே வேக்காடு, எங்கே பார்த்தாலும் ஒரே வேர்வை. மக்கள் அவ்வளோ ஒரு வெப்பத்தில் தகுச்சிக்கணுங்கிற நேரம் அது. பஸ்ஸில் பெரிய அளவில் கூட்டம்லாம் கிடையாது. நான் ஏறி உக்காந்த உடனே என் பக்கத்தில் ஒருத்தர் உக்காந்தார். ஒரு வயசானவர். அவர் ஒரு துணி பை ஒன்று வச்சுருந்தார். அந்த பையை கம்பியில் முடிச்சு போட்டு கட்டிட்டு காலில் போட்டிருந்தார் ரப்பர் செருப்பை கட்டி மொல்லமாக அப்படி விட்டுட்டு வேட்டியை தளர்த்திக்கிட்டு என் பக்கத்தில் உக்காந்தார். என்னை பார்த்து, ஒரே வெயில் இல்லைங்க அப்படின்னாரு. தருமபுரியில் ஒரே வெயில் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தை வணக்கங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு பதிலாக சொல்கிறது தான். நான் அதை கேட்டுட்டு ஆமாங்க அப்படின்னேன். அந்த பெரியவருக்கு மொத்தம் 7 பொண்ணு. 7 பொண்ணை பெத்தவனுடைய மொத்த துக்கத்தையும் அந்த பெரியவர் அனுபவிச்சிருக்கார். ஊத்தங்கரையில் 4வது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாரு. இப்போ போகிறது அந்த ஊத்தாங்கரையில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த குடும்பத்தை பார்க்குறதுக்காக இப்போ போகிறார் இவர். அந்த பொண்ணை 4வது பொண்ணை இவர்கிட்ட இருக்கிற வயல்லலாம் ஒரு பகுதியை விற்றுட்டு தான் 10 சவரம் நகையோட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறார். 4வது பொண்ணை ஊத்தாங்கரையில். அவர் சொல்லும்போதே அந்த முகத்தில் ஓடுற அந்த துக்கத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த 7 பொண்ணை பெற்றவனுடைய அப்பனுடைய மொத்த துக்கமும் அவர் முகத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் தம்பி, 10 சவரம் நகை போட்டு பட்டுப்படவெல்லாம் எடுத்து பெருமாள் கோயிலில் நல்ல கௌரவமாக கட்டி கொடுத்தேன் தம்பி அப்படின்னாரு. அப்புறம் என்னங்க ஆச்சு அப்படின்னு, கல்யாணம் ஆகிட்டு என் பொண்ணு அவங்க வீட்டுக்கு போன கொஞ்ச நாள்லேயே அவங்ககிட்ட இருக்கிற நகையை பிடிங்கி விற்றுட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்கும்போது, காடு விவசாயத்துக்காக நிலம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, பொண்ணை கட்டி கொடுத்த அப்பன்னா இப்போ நல்லதுக்கு தானே விற்றுருக்குறாங்க அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் தம்பி. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் இருக்கும்,
மாமியாக்காரி அங்கேருந்து ஃபோன் பண்ணுறா, உன் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு, நீங்கள் வந்து கூட்டுன்னு போங்க அப்படின்னா. எனக்கு ஒன்றுமே புரியல. என் பொண்ணை தம்பி, எனக்கு 7 பொண்ணு தான். இந்த பொண்ணை நாங்கள் அவ்வளோ செல்லமாக வளர்த்தேன் நான். நல்லா கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பா. எங்கள் வீட்டில் எல்லாரும் அவளை எருமை கண்ணுக்குட்டி அப்படின்னு தான் கூப்பிடுவோம். இந்த மாமியாக்காரி இப்படி சொன்ன உடனே நான் இங்கேருந்து ஓடினேன். ஓடி என்னை போய் பார்த்து, என்னம்மா ஆச்சு அப்படின்னோடனே என்னை பார்த்த உடனே கதறி அழறா. சரி வாமா, வீட்டுக்கு வாமா, ஒரு 10 நாள் இருந்துட்டு போகலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அந்த வீட்டில் இருக்கிற ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு வரவே மாட்டேன்ட்டு ஓன கதறி அழுதா. ஏம்மா இப்படி பண்ணுற, வாமா ஒரு 10 நாளாவது இருமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கு, இல்லைப்பா நான் அவங்க கூட வந்துட்டேன்னு வச்சுக்கோ, என் வீட்டுக்காரனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவாப்பா மாமியாக்காரி, வானாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதா. சரின்ட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க. மாமியாக்காரி ஃபோன் பண்ணா எனக்கு, வந்து கூப்பிட்டு போகிறீங்களா இல்லையா, பொண்ணு பண்ணுறதே சரி கிடையாது, உடம்பு ஃபுல்லாக சூடு வச்சுக்கிறா, பைத்தியம் முத்தி போச்சு அவளுக்கு, செத்துக்கிட்டு போயிட்டாலாம் போலீஸ் கேஸ் ஆகிட போகுது அப்படின்ட்டு மறுபடியும் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நானும் என் மனைவியும் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனோம் தம்பி. போனால் என் பொண்ணு எப்படி இருந்தால் தம்பி இங்கேருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இப்போ பார்க்கும்போது எனக்கு வயிற்றுச்சலாக இருந்தது. கண்ணெல்லாம் துர்ச்சி போய் தலையெல்லாம் பஞ்சு அடைஞ்சி சீக்கு பிடிச்சா மாதிரி என் பொண்ணு இருந்தா. நானும் என் மனைவியும் எவ்வளோ தூரம் கெஞ்சி பார்த்தோம், வரவே மாட்டேன்ட்டா. அங்கே இருக்கிற தூணை பிடிச்சிக்கிறா, அங்கே இருக்கிற கதவை பிடிச்சிக்கிறா, பிடிச்சி வலிச்சா கூட நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், செத்தாலும் நான் இந்த வீட்லேயே செத்து போகிறேன், நான் உங்கள் கூட வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா தம்பி. அப்படின்ட்டு இந்த கதையில் அந்த சீனை பார்த்தோன்னே, இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னே விஜய் சேதுபதி நடித்த அந்த மகாராஜா படம் வந்தது பாருங்கள். அதில் பொண்ணுக்காக அப்பா என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் சொன்னான்னு சொல்லிட்டு தூணை பிடிச்சிக்குவார். அப்படியே எல்லாரும் வலிப்பாங்க, விடவே மாட்டார் விஜய் சேதுபதி. அந்த தூணே அப்படியே ஆடி பில்டிங்கே இடிஞ்சு விடுற கண்டிஷனில் ஒன்றுன்னா அந்த ஹெட் மாஸ்டர் ஐயோ விட்டுருங்கப்பா அவரை அப்படின்வார். எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வருது. அந்த பொண்ணு இங்கேருந்து நம்ம கிளம்புனா புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி வலிச்சா கூட ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணும், வரவே வராதான். சரின்ட்டு நானும் என் மனைவி எவ்வளோ தூரம் அவகிட்ட கெஞ்சி பார்த்துட்டா வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மாமியாக்காரி என்ன பண்ணிட்டா, ஒரு 4-5 ஆளை சேர்த்துக்கிட்டு என் பொண்ணை கையை காலை கட்டி ஒரு டெம்போவில் தூக்கி போட்டுக்கிட்டு என் வீட்டில் தாந்து விட்டு போயிட்டாங்க. இவ்வளோ வச்சுலாம் என்னால் முடியாது, நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லி எத்தாந்து விட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, என் பொண்ணை வச்சு நான் என்ன பண்ணுறது, சரின்னு சொல்லிட்டு வீட்லேயே வச்சுருந்தேன். திடீர்னு என்னை வீட்டுக்கு அந்த வீட்டில் எத்துமே கொடுப்பா, என்னை அங்கே வீட்டில் எத்துமே கொடுப்பான்ட்டு டெய்லி கதறி அழுதுகிட்டே இருப்பா. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. திடீர்னு 2 புடவை எடுத்துக்கணும் ரோட்டில் ஓடுவா, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி எடுத்து வீட்டில் சேர்த்துருவோம். சரி என்ன பண்ணுறது தம்பி, எனக்கும் வயல் அது இதுன்னு வேலைக்கு போக வேண்டியது இருக்குது இல்லை, ஒரு கொல்லனை பார்த்து சங்கிலி செஞ்சு வீட்டோடு அவளை கட்டி போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் என் பொண்ணு செத்து போயிட்டா தம்பி அப்படின்றாரு. அப்புறம் என்னங்க ஆச்சு? அப்புறம் இப்போ ஒன்றும் இல்லை தம்பி, என் கடைசி பொண்ணு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கிறேன், என் பொண்ணுக்கு 10,000 போட்டான்ல, அவள் செத்து போயிட்டாள்ல, அந்த நகையாவது திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோதோட மாமியார்காரர்கிட்ட போய் கேட்டேன். என் பொண்ணு செத்து போனவொன்னே அவன் புருஷங்காரனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவோ. ஆனால் அந்த பொண்ணு ஒரு 6 மாதம் கூட இல்லை, அவளும் செத்து போயிட்டா. இப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறா. சீக்கு பிடிச்சி தம்பி அந்த மாமியார்காரி, ஒருத்தையும் வாழ விட மாட்டா. சரி இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க? இல்லை தம்பி, அந்த 10,000 கேட்டேன், கொடுக்கவே மாட்டேன்ட்டா. பைத்தியம் பிடிச்ச பொண்ணை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, நீ தான் எனக்கு பணம் கொடுக்கணும், அவளுக்கு போட்ட நகையாக கேட்குற, ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு முடியவே முடியாதுன்ட்டா தம்பி. அப்புறம் ஊர் ஜனத்துக்கிட்டலாம் போட்டு பஞ்சாயத்து பண்ணேன், ஒரு 5,000 கொடுங்க அப்படின்னு பஞ்சாயத்துக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க. சரி 5,000 கொடுங்க அப்படின்ட்டு இப்போ போகிறேன் தம்பி. போன டைம் போனேன், கேட்டேன், கொடுக்கவே மாட்டேன்ட்டா. இப்போ போகிறேன். எனக்கு தெய்வம் என்னை எப்படி பண்ணிடுச்சு பாருங்க தம்பி. இந்த தெய்வம் என்ன இந்த 5,000 எனக்கு வாங்கி கொடுத்துடுச்சுன்னா, இந்த கடைசி இந்த பொண்ணை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு
கூழ கஞ்சை குடிச்சிட்டு நான் போய் சேர்ந்துருவேன் தம்பி, உன் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் தம்பி, இந்த 5,000 அந்த பொம்பளை கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாரு. நான் ஒரு வழிபோக்கன். இந்த வழிபோக்கங்கிட்ட அவர் தன்னுடைய சொந்த கதையை இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு காரணம்னே எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த திருவண்ணாமலையில் நான் அடிக்கடிக்கு போகும்போது பார்ப்பேன், ஒரு சாமானியமான ஒரு மனிதன் சாமியார்கிட்ட உட்காந்துன்னு அவனுடைய கதையை சொல்லிட்டு இருப்பான். எனக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு சாதாரண ஆள் எதுக்கு சாமியார்கிட்ட போய் அவன் கதையை சொல்லிட்டு இருக்கான், அந்த சாமியாரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்படுவேன். ஆனால் ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவனுடைய சொந்தம், அவனுடைய பந்தம், அவனுடைய உறவு எதுவுமே அவனுக்கு நல்லது கெட்டது பண்ணவே பண்ணாது. அவன் சொந்தங்கள் எல்லாமே திரிஞ்சு போய் தான் கிடக்கும். அதனால தான் என்ன பண்ணுறான், சாமியார்கிட்ட வரான். தனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத சாமியார்கிட்ட போய் தன் சொந்த கதையெல்லாம் அவன் போய் சொல்லி அதுக்கு என்ன வெடிவு கிடைக்குமா அப்படின்னு அந்த சாமியார்கிட்ட கேட்குறான். ஏன்னா சாமியார் என்றவர் ஒரு வழிபோக்கன். இன்றைக்கி நானும் ஒரு வழிபோக்கன் தான். ஒரு வழிபோக்கனை தற்செயலாக பஸ்ஸில் பார்த்துட்டு இந்த பெரியவர் அவர் பொண்ணு கதையை முழுக்க என்கிட்ட சொல்லி அந்த 5,000 கிடைக்குமா, நீ கொஞ்சம் வேண்டிக்க தம்பி அப்படின்ட்டு என்கிட்ட கேட்குறாரு. அதே தான் பொழுகுது, சாமியாருங்களும் ஒரு வழிபோக்கன் தான் பொழுகுது. அந்தமாரி இந்த வழிபோக்கங்கிட்ட இந்த பெரியவர் சொல்லார், இது கிடைக்குமா என்னான்ட்டு அவர் எங்கிட்ட வேண்டிக்கிறாரு. நல்லதே நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை பிடிச்சி நான் சொல்லி அவரை வழி அமுச்சு வச்சேன் அப்படின்ட்டு இந்த கட்டுரையில் முடிப்பார் அவர். அந்த லாஸ்ட் சீன் அவன் எங்கேயோ இருந்த யாரோ ஒருத்தர்கிட்ட தன் கதையை சொல்லி அழற அந்த சீன்லாம் நம்ம இன்னும் சினிமா பார்க்குற மாதிரி அந்த புக்கில் அவர் எழுதியிருப்பார். கொஞ்ச நாளுக்கு முன்னே வாங்கினேன் இந்த புக்கு. நான் அடிக்கடிக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது படித்ததையே படிச்சுட்டே இருப்பேன். எப்படியோ 2-3 டைம் இந்த புக்கை நான் படிச்சுட்டேன். இது ரொம்ப விலை கம்மி தான், ஒரு 225 ரூபா தான். இது உங்களுக்கு எங்கேயாவது நல்ல புக் ஸ்டாலில் வாங்கி படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறுபடியும் ஒரு புதன்கிழமையும் நான் படித்த ஒரு நல்ல புத்தகத்தினுடைய அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலந்து பேசலாம். பாய்.